Hi, hello, and welcome you all, Makkal. So, welcome back again to our channel. So, idioms and phrases கான class number 9. So, 8 முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். So, 8 into 15 கிட்டத்தட்ட 120 completed. Yeah, 120 completed and class 15 வரைக்கும் கூட போகலாம். 15 to 20 வரைக்கும் கூட போகலாம். ஸோ உங்களுக்கு 20 into 15 கிட்டத்தட்ட 300 மேக்ஸிமம் 400 முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ எம்டிஎஸ்க்கு ஜூன் மாதம் எழுதக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் கொஞ்சம் தீவிரமாக கொஞ்சம் சின்சியராக உட்காந்து படிங்க. திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சி உங்களுக்கு சலிப்பு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஸோ திருப்பி நான் சொல்கிறது சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. மே மாதம் எழுதுனவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணது இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே, இன்னும் 2-3 நாள் இருந்திருக்கலாமே, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கலாமே எக்ஸாம்ன்றதா. ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. எழுதி முடிச்சுட்டு அதை ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 நாள் கொஞ்சம் சின்சியராக உட்காருங்க. என்ன சஜஷனோ ஃபீட்பேக்கோ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் டெலிகிராம்லையும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் ரிப்ளை யூ as soon as possible. கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கான் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. யாருக்குமே இது வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு புக் இருக்குன்னா அதோட கவரை பார்த்து மட்டும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. புக்குக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை பார்த்து முடிவு பண்ணணும்னு சொல்கிறது தான். ஸோ அதே போல் தான் வெளியே அப்பியரன்ஸை வச்சு ஒரு பிளாக்கோ ஒயிட்டோ ஒரு ரிச்சோ புவரோ அப்படின்றது கிடையாது. உள்ளே இருக்க நாலேஜை பொறுத்து தான் ஒருத்தரை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஒருத்தருக்குள்ள அறிவு, சரியா? ஸோ அதை தான் சொல்ல வரோம். வி ஷுட் நாட் ஜட்ஜ் சம்திங் ப்ரைமரிலி ஆன் இட்ஸ் அப்பியரன்ஸ். வெறும் முகத்தை வச்சோ வெறும் அப்பியரன்ஸ் வச்சோ நீங்கள் எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே இருக்க சரக்கு வேறையாக இருக்கலாம். நான் நிறைய பேர் வந்து இது எல்லாமே உண்மையான 100% ட்ரூ, கரெக்டாக யாரையுமே அப்பியரன்ஸ் வச்சு அல்லது எதுவுமே வெளி தோற்றத்தை வச்சு மட்டுமே முடிவு பண்ணோம் அப்படின்னா நிறைய நேரத்தில் நமக்கு தான் சிக்கலை உண்டாகும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே நம்ம தாட் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், கேரி அவுட். கேரி அவுட்னா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுது. ஸோ எக்ஸிக்யூட், செயல்படுத்து. கம்ப்ளீட் சம்திங், முடிச்சு விட்டு. கேரி அவுட் அப்படின்னா கம்ப்ளீட் சம்திங் அல்லது எக்ஸிக்யூட் அப்படின்னு மீனிங், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், கேரி த டே. ஸோ லாஸ்ட் செஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரி இட் அ டே. கேரி இட் அ டேனா என்ன மீனிங் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இது ஒரு நாளா? அக்ரி டு ஸ்டாப் சம்திங். அக்ரி ஆர் டிசைட் டு ஸ்டாப் சம்திங். ஓகே. கேரி த டேனா வின் அ விக்ட்ரி. கேரி இட் அ டே அப்படின்னா நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், அதை இதோட நிறுத்திக்கிறேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றது. அதுவே கேரி த டே அப்படின்னா வின் அ விக்ட்ரி. அப்படின்னா கேரி த டே. ஓகேவா? நெக்ஸ்ட், கேட் நேப். நேப்னு என்ன சொல்லுவாங்க? ஒரு சின்ன கேப். அதாவது நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அதில் சின்ன ரெஸ்ட் விடுவோம்ல, ஒரு இன்டர்வல் பிரேக், அது மாதிரி. அப்போ கேட் நேப்னு என்ன அர்த்தம்? பூனை தூங்குறத பார்த்தீங்கன்னா அடிக்கடி நைட்டில் அதிகமாக தூங்காது, அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கேட் நேப்னா டு ஹாவ் அ டிஸ்டர்ப்டு ஸ்லீப், ப்ரீஃப் ஸ்லீப். அதாவது அடிக்கடி தூக்கத்தில் முடிச்சுட்டே இருப்பான் அல்லது அவனுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டு ஹாவ் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அல்லது ப்ரீஃப் ஸ்லீப்னா அதுக்கு பேர் கேட் நேப்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், காட் ரெட் ஹேண்டட், அதாவது கேட்ச் ரெட் ஹேண்டட், கையும் களவுமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கையும் களவுமா மாட்டிக்கிட்டான்னு தமிழில் சொல்கிறதுக்கான இங்கிலீஷ் மீனிங் தான் என்னது அப்படின்னா கேட்ச் ரெட் ஹேண்டட், டு கேட்ச் சம் ஒன் டூயிங் சம்திங் இல்லீகல், காட் இன் த ஆக்ட் ஆஃப் கமிட்டிங் த கிரைம். ஓகேவா? கேட்ச் ரெட் ஹேண்டட்னா டு கேட்ச் சம் ஒன் டூயிங் சம்திங் இல்லீகல், காட் இன் தி ஆக்ட் ஆஃப் கமிட்டிங் த கிரைம். அதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான், கையும் களவுமா போலீஸில் மாட்டிக்கிறான் இல்லையா? ஸோ அதுதான் கேட்ச் ரெட் ஹேண்டட். நெக்ஸ்ட் ஒன், பில்ட் கேஸ்டல்ஸ் இன் தி, சாரி ஆல்ரெடி அவன் பார்த்துட்டோம்ல, டே ட்ரீம் அல்லது ஹேவிங் அன்ரியலிஸ்டிக் ஐடியாஸ் டு கிரியேட் இம்பாசிபிள் ட்ரீம்ஸ். ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், கேட்ச் டைம் பை தி ஃபோர்லாக். எம்டிஎஸ்ஸுக்கான இந்த மே மந்த் எக்ஸாமில் ஒரு ஷிஃப்டில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? மே மந்த் இந்த 2 to 19 ஒரு நாள் கேட்ட கொஸ்டின். கேட்ச் டைம் பை தி ஃபோர்லாக் அப்படின்னா சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படியாவது கையால் பிடிச்சிக்கோ அல்லது இது எப்படியாவது பயன்படுத்திக்கோ. இது ஒரு நல்ல வாய்ப்பு வருதுடா, அதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறோம்ல. இப்போ கிளாஸில் ஏதோ ஒரு டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அல்லது ஸ்போர்ட்ஸ் டேக்கு இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல வாய்ப்பு, வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வரும், நீ நல்லா பண்ணுற, அதை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம்ல. அதுக்கு பேர் சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை தூக்கிடு, எப்படியாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது கேட்ச் டைம் பை தி ஃபோர்லாக். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன்,
சீக் பை ஜோல். சீக் பை ஜோல்னா ரொம்ப நெருக்கமாக, வெரி க்ளோஸ் டுகெதர், வெரி க்ளோஸ் டுகெதர், ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டைட்டான மேட்சாக இருந்துச்சுடா அது அப்படின்னு சொல்கிறாரு. வெரி க்ளோஸ் டுகெதர். சீக் பை ஜோல் அப்படின்னா வெரி க்ளோஸ் டுகெதர். ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப கேப்பே கிடையாது. அதாவது 2 பஸ்ஸு போயிட்டுருக்கு, 2 பஸ்ஸுமே எப்படி போயிட்டுருக்குன்னா சீக் பை ஜோலாக போயிட்டுருக்கு. அப்போ சீக் பை ஜோலாம் எப்படி போயிட்டுருக்கு, வெரி க்ளோஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப நெருக்கி இடிக்கிற நிலமையில போயிட்டுருக்கு. சரிங்களா, அப்படி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சேஞ்ச் ஹேண்ட்ஸ். கையை மாற்றா, கையை மாற்று கிடையாது. ஸோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது நம்ம டிஎன்பிசி மாதிரி. சேஞ்ச் ஹேண்ட்ஸ் அப்படின்னா இந்த கையிலேருந்து இன்னொரு கைக்கு, அதாவது இந்த நபர்கிட்டேருந்து இன்னொரு நபருக்கு கொண்டு போய் சேர்க்கறது. பாஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். என்கிட்ட இருக்குது, இதை நான் இன்னொருத்தட்ட நான் கொடுக்குறேன். இந்த ஃபைல் நான் அவன்கிட்ட கொடுக்குறேன், நீ அவர்கிட்ட போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அவர்கிட்ட போய் கொடுத்துருவான்னு சொல்கிறோம். ஸோ சேஞ்ச் ஹேண்ட்ஸ் அப்படின்னா பாஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கேப் இன் ஹேண்ட். கேப் இன் ஹேண்ட்னா இன் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர், ரொம்ப மரியாதை தரக்கூடிய தருணம். இன் ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர், ரொம்ப மரியாதையை நடந்துக்கும்னு சொல்கிறோம்ல, அந்த மரியாதையை நடந்துக்கும் அப்படின்னா என்னன்னா கேப் இன் ஹேண்ட்னு இருக்கும். கேப் இன் ஹேண்ட், கேப் இன் ஹேண்ட்னா இன் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர். நெக்ஸ்ட்டு சாப்டர் அண்ட் வேர்ஸ் அப்படின்னா ப்ரொவைடட் மைன்யூட் டீட்டெயில்ஸ். ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் ப்ரொவைட் மைன்யூட் டீட்டெயில்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை ஸ்கூலில், காலேஜில் உள்ளது, நீங்கள் சர்ச்செலாம் எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா ஒரு பைபிள் வாசகம் இருக்குது, அதை வாசித்து முடிச்சுட்டு அதிகாரம் 2, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சாப்டர் 2, அதுக்கப்புறம் வேர்சன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அது யாராவது வீட்டுக்கு போய் அதை எடுத்து படித்து பார்க்கலாம், அல்லது இன்றைக்கி இதுதான் படிக்கணுன்றதை தெளிவுபடுத்துறதுக்காக. சில பேர் பைபிள் எடுத்துகிட்டு வருவாங்க, சொல்லும்போது அதை எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டெப்த்தாக மைன்யூட்னா என்னென்னா ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறது, மேலாப்பில் இல்லாமல் இந்த பக்கத்தில் இந்த லைனில் இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் தெளிவாகும்ல. ஸோ அதுக்கு பேர் சாப்டர் அண்ட் வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொவைடட் மைன்யூட் டீட்டெயில்ஸ், தெளிவாக ஒரு டீட்டெயில்ஸை சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃபீட். சிக்கன் ஃபீட்னா வெரி லிட்டில் மணி, என்கிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது. சரிங்க. சிக்கனை ஃபீட் பண்ணுறதுக்கு அதிகமான, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிக்கன் ஃபீட், குழந்தைக்கு சிக்கன் ஃபீட் எப்படி பண்ணுவோம், ரொம்ப கம்மியாக பண்ணுவோம், அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபீடிங் அப்படின்றது குழந்தைங்களுக்கு தான் பண்ணுவோம். என்ன ஃபீட் பண்ண போகிறோம்னா சிக்கனை ஃபீட் பண்ண போகிறோம். சிக்கனை ரொம்பலாம் அதிகமாக கொடுக்க மாட்டோம், கம்மியாக தான் கொடுப்போம். ஸோ வெரி லிட்டில் மணி, வெரி லிட்டில், ரொம்ப கம்மியாக மணி, வெரி லிட்டில் மணினா சிக்கன் ஃபீட். சிக்கனை வச்சு 2-3 வரும், ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது சிக்கன் ஹார்ட்டட். சிக்கன் ஹார்ட்டட்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோழி, கோழி, ஸோ அதிலிருந்து எடுக்கப்பட்டது கோழை. ஓகேவா. கவர்ட் அப்படின்னா பயந்தாங்குழி, டிமிட் அல்லது கவர்ட்லி அப்படின்னா ரொம்ப பயந்த சுபாவம், அல்லது ஒன்றுத்துக்கு லாய்கள அவன் தைரியமாக பேசக்கூட மாட்டான் அப்படின்னு சொல்கிறது கோழை. சிக்கன் ஹார்ட்டட் அப்படின்னா கோழியிலேருந்து வர்றது. ஸோ சிக்கன் ஹார்ட்டட் அப்படின்னா டிமிட் அல்லது கவர்ட்லி அப்படின்னு மீன். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் சிக்கன் அவுட்டு, 3வது சிக்கன். சரிங்களா. சிக்கன் ஃபீடு, சிக்கன் ஹார்ட்டடு, இது சிக்கன் அவுட். சிக்கன் அவுட் அப்படின்னா டு டிசைட் நாட் டு டூ சம்திங் பிகாஸ் யூ ஆர் டூ ஃப்ரைட்டன்ட் ஆர் வித்ட்ரா. நல்லா நோட் பண்ணிங்கன்னா கோழி வர்றது எல்லாமே கோழைன்னு தான் வரும். சரிங்களா. கோழி வரும்போதெல்லாம் கோழை தான். ஏன், இங்கே ரொம்ப பயந்தனால ஏதோ ஒன்றா பண்ண மாட்டான். சிக்கன் அவுட்டு. சிக்கன் அவுட்னா டு டிசைட் நாட் டு டூ சம்திங் பிகாஸ் யூ ஆர் ட்ரூ ஃப்ரைட்டன்ட் ஆர் வித்ட்ரோ. சரிங்களா. நான் ரொம்ப இந்த விஷயம் நான் பண்ணவே ரொம்ப தயங்குறேன், ஏன்னா அது ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது, இந்த பயத்தினால நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா சிக்கன் அவுட்டுன்னு. சிக்கன் அவுட், டு டிசைட் நாட் டு டூ சம்திங் பிகாஸ் யூ ஆர் டூ ஃப்ரைட்டன். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் சில் அவுட். சில் அவுட்னா என்ன சொல்லுவோம், ரொம்ப சில் பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன் இவ்வளோ டென்ஷன்லாம் ஆகலாம், சில் ப்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு பேர் டு காம் டவுன். சரி 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 கோவப்படாத, சில்லாக விடு, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீயாக விடுன்றது சில் அவுட். சில் அவுட் அப்படின்னா டு காம் டவுன், டு காம் டவுன். ஓகேவா. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன். ஸோ இன்னையோட கிளாஸ் நம்பர் 1. ஸோ கிட்டத்தட்ட 135 முடிச்சிருப்போம். ஸோ தொடர்ந்து கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருங்க, உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கொடுங்க. முக்கியமாக எம்டிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூன் மந்த்துக்கு குறிப்பாக சொல்கிறேன், அடுத்து செப்டம்பர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ இருந்து படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா அட்டன் பண்ணலாம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் எம்டிஎஸில். ஸோ ஜூன் மந்த் படிக்கக்கூடியவங்க என்னென்ன படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றதை பலவாடி சொல்லியாச்சு. உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் என்கிட்ட கேட்டு தெளிவுபட்டுருக்கோங்க. இந்த ஒரு 10 நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க, இதை படிக்கல அதை படிக்கல, இதுக்கு எனக்கு மறந்துடுச்சு, இதை ஒரு வாட்டி படிச்சுட்டு போயிருக்கலாம், இன்னும் டைம் கிடச்சிருக்கலான்னு. கண்டிப்பாக எந்த எக்ஸ்கியூஸும் யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த எக்ஸ்கியூஸ் ரீசன் சொல்கிறது நம்மளை தவிர நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொன்னால் கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வெட்டியாக தானே இருந்தேன், ஒரு நாள் படிச்சு தானே இருந்தேன், என்னத்தை பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ரீசன் எக்ஸ்கியூஸ் எப்பயுமே தவிர்த்துருங்க, அது சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஸோ அதனால் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். சரிங்களா. அதே மாதிரி மே மந்த் முடிச்சவங்க CGL ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
CHSL இருக்குது, MTS இருக்குது. ஏதாச்சும் ஒரு கோலை ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா போங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் வழக்கம் போல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம சேனலுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல் மக்கள். அண்ட் மீட் யூ இன் another செஷன். நன்றிகள் பல.